இன்றைக்கு நாம தசரா பண்டிகையை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதாவது தசரா பண்டிகை இந்தியாவுடைய கலாச்சார ஒற்றுமையை பிரதிபலிப்பதாகவும் மக்களோட ஒற்றுமையை வலியுறுத்துவதாகவும் அமைஞ்சிருக்கு. தசரா அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, தசரா அதை பிரிச்சோம்னா தஸ்னா 10, ஹரா அப்படின்னா அழித்தல் அப்படிங்கிறது பொருள். இதுல இருந்து உருவானதுதான் தசரா அப்படிங்கிறது. இதோட பொருள் தீமைகளை அழிப்பது அப்படிங்கிறது. துர்காதேவி கெட்ட குணங்களுடைய அரக்கன் மகிஷனை வதம் செய்து அவனை வெற்றி கொண்ட தினமாகவும், ராமன் 10 தலை அரக்கன் ராவணனை வதம் செய்து வென்ற தினமாகவும் கொண்டாடப்படுவதா புராணங்கள்ல கூறப்படுது. தசரா பண்டிகை இந்தியாவுல மைசூருக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரம் பட்டினத்துல இருக்கிற அருள்மிகு ஸ்ரீ முத்தாரம்மன் கோவில்ல விமர்சையா கொண்டாடப்படுது. புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு பின்னாடி வர 10ஆம் நாளும் நவராத்திரி விழாவாக கொண்டாடப்படும். 10வது நாள் தான் தசரா திருநாள். அப்போது தூத்துக்குடி மாவட்டத்துல வெளி மாவட்டங்கள்ல பணியில இருக்கிற எல்லாருமே தங்களோட குடும்பத்தோட சொந்த ஊருக்கு வந்து 10 நாள் விரதம் இருப்பாங்க. தசரா தினத்து அன்று குலசேகரப்பட்டினம் வந்து அன்னை முத்தாரம்மனை தரிசிப்பார்கள். அப்போது ஒரே நேரத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதால் எல்லா இடங்கள்லயும் மனித தலைகளாகவே காட்சியளிக்கும். நேர்த்தி கடன் செலுத்த வேண்டிக் கொண்டவர்கள் பல்வேறு வேடமணிந்து யாசகம் எடுத்து ஆலயம் வந்து காணிக்கை செலுத்துவார்கள். நவராத்திரி 10 நாட்களும் குலசை நகரமும் சுற்றியுள்ள ஊர்களும் விழாக்கோலமாகவே காட்சியளிக்கும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர்ல இருந்து கன்னியாகுமரி செல்லும் வழியில 14 கிலோமீட்டர் தூரத்துல குலசேகரப்பட்டினம் இருக்கு. இங்க அன்னை முத்தாரம்மன் சுயம்புவாக தோன்றியிருப்பது அதிசயமா பார்க்கப்படுது. சர்வ சக்தி வாய்ந்த அன்னை முத்தாரம்மன் தன்னை வழிபடும் பக்தர்களுக்கு முத்தான வாழ்வை கொடுக்கிறார். முத்தாரம்மன் அருகே ஒரு பீடத்துல பரமேஸ்வரன் ஞானமூர்த்தீஸ்வரராக மனித உருவுல காட்சியளிக்கிறது எங்குமே பார்க்க முடியாத ஒரு சிறப்பு அம்சம். அவருடைய திருக்கோலம் மீசையோட இருக்கு. விருப்பு வெறுப்பின்றி இந்த உலகத்துல ஆட்சி செய்யணும் அப்படிங்கறத வலியுறுத்துற வகையில தன்னுடைய வலது கையில செங்கோலை தாங்கி இருக்கிறாரு. இடது கையில திருநீற்று கொப்பரைய வச்சிருக்கிறாரு. ஞானம் அப்படின்னா பேரழிவு, மூர்த்தி என்றால் வடிவம் அப்படின்னு பொருள். ஈஸ்வரர் என்பதற்கு ஈகை செய்பவர் என்று பொருள். அதாவது ஞானமூர்த்தீஸ்வரர் அப்படின்னா பேரருளுடைய வடிவத்தை தாங்கி ஈகை சுரப்பவர் என்று பொருள். ஞானமுடி சூடி இருப்பதால் இவர் ஞானமூர்த்தியாக விளங்குகிறார். பாண்டிய நாட்டை ஆண்ட குலசேகர பாண்டிய மன்னனுக்கு அன்னை முத்தாரம்மன் காட்சி கொடுத்து அருள் வழங்கியதால் இவ்வூர் குலசேகரப்பட்டினம் என்றும் அழைக்கப்படுகிறது. பாண்டிய நாடு முத்துடைத்து என்பர். பாண்டிய மன்னர்கள் முத்துக்களை ஆரமாக கொடுத்து அன்னைக்கு சூட்டி மகிழ்ந்தனர். எனவே அம்மன் முத்தாரம்மன் என்று அழைக்கப்படுகின்றார். அம்மை போட்டவருக்கு முத்து போட்டதாக கூறுவர். முத்து கண்டவர்கள் இங்கு அம்பாள் வேடத்தை சுற்றி நீர் கட்ட அம்மை நோய் குணமாகும் அப்படிங்கிறது ஐதீகம்.